வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேர். வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. வானிலையில் மாற்றம், இடியுடன் கொட்டப்போகும் மழை. சீனாவில் இடிந்து வீழ்ந்த பாலம், 12 பேர் பலி, 4 மாயம். சொந்த வீட்டில் நகைகளை திருடிய இளைஞன் கைது. ரணிலின் உடல்நிலை குறித்து வைத்தியர் வெளியிட்ட தகவல். இசை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு வந்த இளைஞன் துப்பாக்கிச் சூட்டில் பலி, கொழும்பில் அதிகாலையில் சம்பவம். தொடர்பான விரிவான செய்திகள். அனைத்து பாடசாலைகளிலும் மாணவர்களுக்கு தினசரி உடல் தகுதி திட்டங்களை அறிமுகப்படுத்த கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் விளையாட்டுத்துறை அமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பில் இந்த முடிவு குறித்து கலந்துரையாடப்பட்டதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளனர். பாடசாலை மாணவர்களிடையே தொற்றா நோய்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு அமைச்சுக்கும் கல்வி அமைச்சுக்கும் இடையில் கூட்டுக்குழுவை நிறுவுவதற்கும் கூட்டத்தில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதாக பிரதி அமைச்சர் செனவிரத்ன மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை விளையாட்டு சங்கங்கள் மற்றும் தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு இடையே இந்த குழு ஒருங்கிணைந்து செயல்படும். பயிற்சியாளர்களுக்கான வெற்றிடங்களை நிவர்த்தி செய்யும் மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டுகளில் தொடர்ச்சியை உறுதி செய்யும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவான மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. குறித்த விடயம் இன்று அத்திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினாலும் பலத்த காற்றினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். சீனாவின் மஞ்சள் நதியின் குறுக்கே கட்டுமானத்தில் இருந்த தொடருந்து பாலம் நேற்று இடிந்து விழுந்ததில் 12 பேர் உயிரிழந்ததாகவும் 4 பேரை காணவில்லை எனவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. சீனாவின் கிச்சுவான், ஹிவிங்காய் மாகாணங்களுக்கு இடையிலான தொடருந்து திட்டத்தின் ஒரு பகுதியாக கிவிங்காய் மாகாணத்தில் மஞ்சள் நதியின் குறுக்கே தொடருந்து பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இரும்பு கம்பியை இறுக்கும் பணியின் போது கம்பி அறுந்ததால் குறித்த பாலம் இடிந்து வீழ்ந்துள்ளது. இதனையடுத்து பாலத்தின் மீது பணியில் ஈடுபட்டிருந்த 16 தொழிலாளர்களும் ஆற்றுக்குள் விழுந்தனர். இதில் 12 பேர் பலியானதுடன் 4 பேர் காணாமல் போயுள்ளனர். இதேவேளை காணாமல் போன தொழிலாளர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மட்டக்களப்பில் தாய் தந்தையை இழந்து 18 வயதான இளைஞர் ஒருவரை தங்க வைத்து தங்களது பிள்ளையை போல் வளர்த்து வந்த வீட்டில் 16 பவுன் தங்க நகைகளை திருடிய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் திருட்டுக்கு உடந்தையாக இருந்த இளைஞனின் நண்பனையும் திருட்டு தங்க நகைகளை வாங்கிய நகைக்கடை உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்தனர். குறித்த 18 வயது இளைஞன் தாய் தந்தையை இழந்த நிலையில் அவரை அவரது உறவினர்கள் தமது வீட்டில் வைத்து ஆதரித்து படிக்க வைத்து பராமரித்து வந்தனர். இந்த நிலையில் தமது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளதை அடுத்து போலீஸ் நிலையத்தில் உறவினர்கள் முறைப்பாடு செய்ததன் பிரகாரம் மேற்கொண்ட விசாரணையில் குறித்த இளைஞனை அதனை திருடியுள்ளதை போலீசார் கண்டறிந்தனர். குறித்த இளைஞன் வீட்டில் அலுமாரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த 16 பவுன்கள் கொண்ட 8 தங்க காப்புகளை திருடி நண்பனுடன் சேர்ந்து அதனை காத்தான்குடி பிரதேசத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றில் விற்று பணத்தை எடுத்துக் கொண்டு அதில் 6 லட்சம் ரூபாவுக்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி ஒன்றையும் வாங்கியதுடன் ஏனைய பணத்தில் உடைகளை வாங்கியுள்ள அதே நேரத்தில் உணவகங்களில் உணவு வாங்கி சாப்பிட்டுள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 3 பேரையும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவர்களை எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை சீராக இருப்பதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் பிரதீப் விஜயசிங்க ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு இதனை தெரிவித்துள்ளார். வயது காரணமாக அவரது இந்த இரத்த அழுத்தம் சற்று அதிகமாக உள்ளது. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டுமே அவரை அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றியுள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆபத்தான நிலையில் இல்லை என்றும் வைத்தியர் சுட்டிக்காட்டினார். சிறைச்சாலை மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை கிடைக்காததன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய மருத்துவ மதிப்பீடுகளை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க நேற்று தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பொரலஸ்கமுவ மாரணி புலத்சிங்கள மாவட்டத்தில் இன்று அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். இன்று அதிகாலை 12:30 மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கல்கிசியைச் சேர்ந்த 25 வயதான கிஹான் துலான் பெரேரா என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் மற்றொரு நபர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் உள்ளிட்ட 9 பேர் பொரலஸ்கமு பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு வீதியில் நடந்து சென்றபோது முச்சக்கர வண்டியில் பிரவேசித்த ஒருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இசை நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் விளைவாக இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் இருதரப்பினரும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார புட்லர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.